டைம் 8:30 ஆகுது. கிளம்பிட்டோம் ஸ்டேலேருந்து. ஸோ வாகமன் சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஸ்டே. அண்ட் வண்டி அங்கே நிற்கிது. அண்ட் ஸோ ஒரு 5 o'clock வரைக்கும் இங்கே இருந்துட்டு 5 o'clock இங்கேருந்து கிளம்பலாம், ரிட்டன் ஆலப்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்பிடணும், பயங்கரமாக பசிக்குது. ஆக்சுவலி நேற்று நைட் என்னாச்சுன்னா ஸ்டே கிடச்சி அங்கே செட்டில் டவுன் ஆகி திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வெளியே வரும்போதே நைட் வந்து 9:45 10 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இங்கே எல்லாமே 10 மேலே ஆயிடுச்சு. இங்கே எல்லாமே 10 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. அது வந்து ரூல்ஸ் வேறு கோவிட்னால. அதனால் எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காம அங்கேயுமே நல்லோல் பட்டு கடைசியில் பஜ்ஜி சாப்பிட்டு தான் தூங்கணும். அதனால் இப்போ காலையில் செம பசியில் இருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒரு கடை மட்டும் திறந்துருந்தது. அங்கேயும் வந்து போலீஸ்லாம் வந்து விரட்டி விட்டாங்க, இங்கே அதை திறந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அங்கே பிரச்சனை வேறு ஆச்சு கடை முன்னாடி. அங்கெல்லாம் நான் எதுவுமே ஷூட் பண்ணல. வண்டியில் ஃபியூவல் கம்மியாக இருக்குது. இப்போ தான் சாப்பிட்டு கிளம்பணும். ஆக்சுவலி வண்டியில் ஃபியூவல் கம்மியாக இருக்குது. சரி டவுன் தானே, ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு பார்த்தா மினிமம் 16 kilometers போகணுமாமா இங்கேருந்து பங்குக்கு. ஒன்று நினைக்கிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த பங்கு காரணத்தினால இப்போது வேறு பக்கம் போயிட்டுருக்கோம். அங்கேயும் ஆக்சுவலி பார்க்குறதுக்கு இடம் இருக்குது. ஸோ அதனால் ஐட்னரியில் சரி ரிவர்ஸில் போகணும். பங்கு வந்துட்டோம். 3rd ஃபியூவல் ஸ்டாப் இது. நம்ம கிளம்பி சேலம்லேருந்து ஃபியூவல் ஃபில் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பைன் வேலி போக போகிறோம். பைன் வேலிக்கு இங்கேருந்து ஒரு 11 kilometers. ஸோ பைன் வேலி வந்துட்டோம். பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ள நடந்து போகணுமாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாகமன் மெடோஸ் போகலாம். மெடோஸில் இருக்கோம். பயங்கரமாக காற்றடிக்குது. ஆக்சுவலி நல்லா இருக்குது இந்த இடம். அப்படியே முழுன்னு நிறைய மழை இருக்குது. இப்போ நீங்கள் சுற்றி எங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்ட தூரம் வரைக்கும் எவ்வளோ தூரம் வேணால் நடந்து போகலாம். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான இடத்துலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வியூ இருக்கும். எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. பேசுகிறதெல்லாம் கேட்குது. பார்த்தா அவனுங்க கண்ட இடத்துக்கு போய் ஏறிட்டு இருக்கானுங்க. லைக் சுற்றி நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்குன்னு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆளுங்க இருக்கானுங்க. எப்படி எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்கன்னா எப்படி இங்கே இருக்கிறவங்க கண்டுபிடிப்பாங்க? நைட்லாம் எப்படி விரட்டுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மழை தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்க. ஸோ
ஸோ அடுத்த ஸ்பாட் தங்கல்பாரா அப்படின்னு ஒரு இடம். எல்லாம் கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. பெட்ரோல் அடிக்கிறதுனா 16 கிலோமீட்டர் போகணும். இதுதான் தங்கல்பாரா. இது வந்து அந்த காட்டு ஆக்சுவலி அந்த வாகமன் மேடோஸ்லேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இதுதான் தெரிஞ்சுது. ஆனால் அங்கே இருக்கும்போது எனக்கு தெரியல நாங்கள் இங்கே தான் அடுத்து வர போகிறோம் அப்படின்னு. பார்க் பண்ணிட்டோம். இப்போ அந்த டாப்புக்கு வந்து நடந்து போனோம். ஜீப்பில் சஃபாரி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போது உள்ளே சில பிளேசஸ்லாம் பார்க்குறதுக்காக ஜீப்பில் போயிட்டுருக்கோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்பாட் டனல்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த டனலோட லென்த் வந்து 4 கிலோமீட்டர்ஸ். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இந்த டனல் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டான டனல். எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டுன்னா, நாங்கள் ஒரு எண்ட்லேருந்து பார்க்குறப்போ அந்த இன்னொரு எண்டோட என்ட்ரன்ஸ் வந்து ஒரு டாட் மாதிரி எங்களுக்கு ஒயிட் லைட்டில் தெரிஞ்சுது. ஆனால் அந்த வீடியோவில் அது சுத்தமாக தெரியல. பட் ஆனால் அந்த விஷயம் அவர் சொன்னப்போ எங்களுக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ இது இங்கே இருக்கிற செகண்ட் ஸ்பாட் ஒரு ஃபால்ஸு. ஸோ டனல் வந்து இந்த ஃபால்ஸ்க்கு அந்தாண்டு இருக்குது. ஃபால்ஸ் வந்து குளிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே போக போகிறோம் நாங்கள். ஸோ அங்கே தூரத்தில் தெரிகிறது தான் இடுக்கி டேமோட பேக் சைடாமா. ஆனால் நாம் நின்று பார்க்குறது வந்து வாகமன்லேருந்து பார்க்குறோம். ஸோ இங்கே இன்னொரு ஸ்பாட்டு. இங்கே என்ன சொல்கிறது, உள்ளே கூட்டிகிட்டு வந்து இருக்கிற நல்ல ஸ்பாட்டில் எல்லாம் நிறுத்தி காமிக்கிறாங்க இந்த ஜீப் சஃபாரியில். அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு தண்ணி இடம். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த இடம் தான் வந்து பேராண்மை ஷூட்டிங் எடுத்த இடம். லைக் அந்த 3 பொண்ணுங்க வந்து லேக் கிராஸ் பண்ணி ஒரு சின்ன தண்ணி இடம் கிராஸ் பண்ணி வருவாங்க. ஃபாரஸ்ட்லேருந்து குச்செல்லாம் ஊனி வருவாங்க. அந்த தண்ணியில் முழுகிற மாதிரி கூட ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் எடுத்த இடம். அப்புறம் கிரீடமில் ஏதோ ஒரு சாங் எடுத்ததாக சொல்கிறாங்க. இங்கே அக்கம் பக்கம் சாங். ஆமாம். ரொம்ப தேங்க்ஸ் தான். நான் வந்து நிறைய பேருக்கு சொல்கிறேன், அவங்களுக்கும் இதே மாதிரி நல்லா கூப்பிட்டு போய் காமிங்க. நான் உங்கள் கார்டு வாங்கிக்கிறேன். உங்கள் நம்பர் வந்து நான் வந்து வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக. அந்த கூப்பிட்டீங்களா அந்த நம்பர் தானே? ஆமாம், அது ஓகே. எல்லாம் ஃபேஸ்புக் எல்லாம் ஓகேவா, இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்குது.
எல்லாத்துலேயும் இருக்குங்களா? சரி ஓகேண்ணா, பாய்ண்ணா. உங்கள் பேருண்ணா? அனூப். சரி ஓகேண்ணா, பாய். சஃபாரி போயிட்டு வந்துட்டு இப்போ இங்கேருந்து வாகமன்லேருந்து கிளம்ப போகிறோம். உண்மையிலேயுமே சஃபாரி ரொம்ப நல்லா இருந்தது. நான் அந்த அண்ணாவோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் சும்மானுக்காச்சும் சொல்லலை, சீரியஸாகவே அந்த அண்ணா வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. நீங்கள் அங்கே போங்க, அதை பாருங்கள், அவ்வளோ வந்து கைட் பண்ணார், அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணார், நிறையா ஸ்டோரி சொன்னார், என்னென்ன ஷூட்டிங்ஸ் நடந்தது அது எல்லாமே வந்து சொன்னார். அதனால் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நல்லா ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் வந்தீங்கன்னா ரொம்ப பிக்கப் பண்ணிக்குவார். ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பி அடுத்தது ஆலப்புழை போக போகிறோம். ஸோ ஆண்டவே பார்க்கலாம். கிளம்பிட்டோம் இங்கேருந்து, ஆல் செட் போகிறதுக்கு. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஆலப்பி வந்து இங்கேருந்து 100 சம்திங் கிலோமீட்டர்ஸ், 103 3 hours வந்து ட்ரைவ் நினைக்கிறேன். அங்கே ஸ்டே பண்ண பார்த்தாச்சு. ஸோ கோப்ரோவில் சார்ஜ் இல்லை, போகிற வழியில் வந்து சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் என்னன்னு சொல்லி நான் வழியில் வாகமன்லேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் ஆலப்பிக்கு இன்னொரு 25 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பிரிட்ஜு, பேக் வாட்டர்ஸோட பிரிட்ஜு. இது வந்து குமரகாமுக்கு ரொம்ப கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நல்லா இருந்தது, ரோடு நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம் நினச்சதை விட. அண்ட் நான் ஆலப்பி போயிட்டு இன்றைக்கி டேயோட நான் சொல்கிறேன். ஸோ ரூம் போய் திங்ஸ்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். ஆலப்பி ரீச் ஆகி ரூம் போய் திங்ஸ்லாம் வச்சுட்டு இப்போ சாப்பிட வந்திருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து ஆலப்பி சுற்றி பார்க்க போகிறோம். Day 4 vlogல நிறைய மீட் பண்ணுறேன்.